எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வவுச்சர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் டேலியில் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வவுச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வவுச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வவுச்சர் டைப் இருக்குது. எதுக்காக வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு வவுச்சர் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா, யார் கிரெடிட்டு யார் டெபிட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். சில டைமில் நல்ல அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு பண்ணிவிடுவாங்க. அப்போது இந்த அக்கௌண்ட்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க கூட என்ட்ரி போடணும், இல்லை அக்கௌண்ட்ஸே தெரியலனா கூட என்ட்ரி போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர், அதாவது டைப்பாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய டைப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் போனோம் அப்படின்னம்னா தப்பே யாரும் பண்ண முடியாத மாதிரி அந்த என்ட்ரியை பண்ணுற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் தெரியாதவங்க கூட நம்ம டேலியில் என்ட்ரி போட முடியும். சரி, என்னென்ன டைப் ஆஃப் வவுச்சர் வச்சுருக்காங்க? இதில் நிறைய டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மூணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியிலேருந்து அமௌண்ட்டு யாருக்காவது பேமெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா அது பேமெண்ட். வெளியே இருந்து யாராவது கம்பெனிக்கு அமௌண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது ரிசிப்ட். அடுத்தது கான்ட்ரா. கான்ட்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா கேஷ் கலெக்ட் ஆகும். அடுத்த நாள் காலையில் போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருந்து அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கேஷ் வந்து கையில் வச்சுக்குவாங்க. ஏன்னா நடுவில் இருக்கிற இப்போ வந்து சின்ன சின்ன செலவு, இப்போ பெட்ரோலுக்கு ஒரு அமௌண்ட் வேணும், இப்போ டீ வாங்கிட்டு வரணும், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கேஷ் இருக்கணும். கையில் கேஷ் இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் இருந்து கேஷை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேஷை பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுறது, இல்லைனா பேங்க்கில் இருந்து கேஷை வித்ட்ராயல் பண்ணிட்டு வருது, இது ரெண்டையும் கான்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மூணு விதமான டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணியே நம்ம மேக்ஸிமம் அக்கௌண்டிங் நாலேஜ் எல்லாமே நம்ம டேலியை உபயோகப்படுத்த முடியும். ரைட், இப்போது எப்படி வந்து வவுச்சர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நான் சில டிரான்சாக்ஷன் வச்சுருக்கேன். இந்த டிரான்சாக்ஷன்லாம் எப்படி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா, ராம்ஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் தான் கேபிட்டல் அக்கௌண்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா கேஷை கொண்டு வந்து கம்பெனியில் போடுறாரு. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதல்ல கம்பெனியில் 2 லட்ச ரூபா போடுறாரு. இந்த டிரான்சாக்ஷனை இப்போ நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டேலியில் வரேன். டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ அக்கௌண்டிங் வவுச்சரை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அக்கௌண்டிங் வவுச்சர் டைப் எல்லாம் இப்போ டிஸ்பிளே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ரா, பேமெண்ட்டு, ரிசிப்ட்டு, ஜேர்னல், சேல்ஸு, கிரெடிட் நோட்டு, பர்ச்சேஸு, டெபிட் நோட்டு, ரிவர்ஸ் ஜேர்னல், மெமோஸ், இந்த மாதிரி ஜேர்னல் டைப் என்னென்ன வவுச்சர் டைப் இருக்கோ அது எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. இப்போது இங்கே இப்போ கரண்ட்லி செலக்ட் ஆகிருக்கிறது என்னென்னா பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர் செலக்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ ஆக்சுவலாக கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரிசிப்ட் ஆகிருக்கு. அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் வந்து ரிசிப்ட் ஆகிருக்கு. அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணோம், ரிசிப்ட்ன்ற வவுச்சர் டைப்பை செலக்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், F6 ப்ரெஸ் பண்ணால் இந்த பேமெண்ட்டுங்கிறத என்னவா மாற்றிக்கலாம், ரிசிப்டாக மாற்றிக்கலாம். அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன், F6 ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இங்கே போயிட்டு கிளிக்கும் பண்ணலாம். இப்போ நான் F6 ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் போக போக இந்த கலரை வச்சுக்கிட்டே இப்போ எந்த வவுச்சர் டைப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ரிசிப்ட்டுக்கு இப்போ இந்த கலர் கொடுத்துருக்காங்க. சரி, ரிசிப்ட்னா முதல்ல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா எப்படி வந்து ரிசிப்ட் பண்ணுறோம். இப்போ ரிசீவ்டு ஆஸ் கேஷாக வாங்கியிருக்கோம். ஓகே, யாருக்கிட்டேருந்து வாங்குகிறோம், ராம்ஸுக்கிட்டேருந்து வாங்குகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராமசாமிங்கிறத நான் அலையஸ் நேம் ராம்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்து என்ட்ரு அடித்தாவே இது என்னவா மாறிடும், ராமசாமின்னு மாறிடும். அதுக்கு தான் அந்த அலையஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இப்போது எவ்வளோ அமௌண்ட் இவர் கொடுத்துருக்காரு, எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போது இங்கே எவ்வளோ அமௌண்ட்டு போட போகிறேன், 2 லட்ச ரூபான்னு போட போகிறேன். முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே டேட்டு வந்து தெரிஞ்சுக்கணும்.
இப்போ என்ன தேதியில் டிரான்சாக்ஷன் பண்ணுமோ அந்த டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஒருவேளை தப்பாக இருந்ததுன்னா டேட்டை மாற்றணும்னா என்ன பண்ணணும், F2 ப்ரெஸ் பண்ணணும். F2 ப்ரெஸ் பண்ணால் டிஃபால்ட்டாகவே என்ன ஆகும்னா லாஸ்ட் டேட் என்னவோ அதுக்கு தேதி அதுக்கு அடுத்த ஒரு தேதியை இங்கே காட்டும். இப்போ நான் என்ட்ரு அடிச்சேன்னு வச்சுங்களேன், இப்படி வரும். ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 2ஆம் தேதி தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா நான் கொடுக்குறேன். இப்போது அக்செப்ட் பண்ணுமா, எஸ். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு என்ட்ரி நான் போட்டுட்டேன். இப்போ கண்ட்ரோல் Q கொடுக்குறேன், அக்கௌண்டிங் வவுச்சர் கொடுக்குறேன். இப்போது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன். ஓகே, அப்போது இந்த என்ட்ரியை இப்போ நம்ம போட்டாச்சு. சரி, இந்த 2 லட்சம் ரூபாயில் என்ன பண்ணியிருக்கோன்னா 1.25 லட்சம் ரூபாயை கொண்டு போய் SBI அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம். அப்போது இதை எப்படி நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், இப்போ 2ஆம் தேதி போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போது இப்போ நான் வந்து கான்ட்ராவை சூஸ் பண்ணுறேன், ஏன்னா கேஷிலேருந்து பேங்க்குக்கு போயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணும், F4 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கான்ட்ரா இப்போது எங்கேருந்து அமௌண்ட்டு போயிருக்கு, கேஷிலேருந்து போயிருக்கு. சாரி, இங்கே என்ன பண்ணணும்னா டெபிட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ கேஷு யாருக்கு போட்டிருக்கோம், இப்போ Alt C ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்குது, ஆனால் புதுசாக எந்த அக்கௌண்ட்டும் இல்லை. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணணும், SBIன்னு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். இப்போ இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது Alt C ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ லெட்ஜர் என்ட்ரி வந்துடும். இப்போ பாருங்களேன், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து அக்கௌண்ட் வவுச்சர் க்ரியேஷனில் இருக்கேன். வவுச்சர் க்ரியேஷனில் இருக்கும்போது லெட்ஜர் க்ரியேஷனை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், SBI அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு அது எது கீழே வருது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கீழே வருது. அப்போ பேங்க் BANKன்னு அடித்த உடனே இங்கே ஃபில்டர் ஆகிடுச்சு. இதில் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல், இப்போ அக்கௌண்ட் நம்பர் வேணும் எல்லாம் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே கொடுக்குறேன். ஓகே, இப்போது எவ்வளவு, 1.25 லட்சம் ரூபாயை நான் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டேன். ரைட், கான்ட்ராவை பொறுத்த வரைக்கும் முதல்ல எது கொடுக்கணும்னா அமௌண்ட்டு எங்கே டெஸ்டினேஷன் அக்கௌண்ட் எதுவோ அதை தான் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1.25 லட்சம் ரூபாயை கொண்டு போய் பேங்க்கில் போட்டிருக்கோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பேங்க்கை மேலே செலக்ட் பண்ணிவிட்டு எங்கேருந்து போகுது அமௌண்ட்டு, கேஷ்லேருந்து போகுது. இப்போது சேவ் பண்ணிக்கிறேன், டெபாசிட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கடைசியாக எந்த தேதியில் நான் என்ட்ரி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போது நான் கூடவே ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ அக்கௌண்டிங் வவுச்சருக்கு வரும். இதுக்கு முன்னால் என்னென்ன வவுச்சர் இருக்குது அப்படின்னா நம்ம பேஜ் அப்பு பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முன்னால் வவுச்சருக்கு போகலாம். இப்போ போயிட்டு நம்ம தேதியை மாற்றணுமா இல்லை அமௌண்ட்டை மாற்றணுமா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 2 lakhsக்கு பதிலாக 20,000 போட்டு வச்சுட்டேன். அப்போது நான் அதை மாற்றிக்கிறேன். இப்போது 2 lakhs 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பாருங்கள், இப்போ இது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், SBIக்கு ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்கோம். சரி, இப்போ 2வது என்ட்ரி போட்டாச்சு, கான்ட்ரா போட்டாச்சு. சரி, இப்போது சேலரி 15,000 சேலரி நான் கொடுத்துருக்கேன். அப்போ இது என்னது, பேமெண்ட். அப்போது இந்த இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம், F5. எப்படி பேமெண்ட் பண்ணோம், கேஷாக பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், சேலரி. இப்போ சேலரின்னு டைப் அடிக்கிறேன், இப்போ இல்லை. அப்போ என்ன பண்ணோம், Alt C ப்ரெஸ் பண்ணுறேன், சேலரி அக்கௌண்ட். இதை நான் என்ன பண்ணுறேன், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் கொண்டு வரேன். இப்போ கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ சேலரி அக்கௌண்ட்டு 15,000 செலவு பண்ணியிருக்கேன். அப்போ சேலரி ஃபார் தி மந்த் ஆஃப் செப்டம்பர் 2018. இப்போ சேவ் பண்ணிட்டேன். பாருங்கள், கேஷ் வந்து போட்டேன். இப்போது 5,000 ரெண்ட்டு கொடுத்துருக்கோம், பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இப்போ நான் எந்த இதில் கொடுக்கணும், இங்கே என்ன வவுச்சரு, பேமெண்ட் வவுச்சரில் தான் இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேஷ் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன். இப்போ எனக்கு நல்லா தெரியும் ரெண்ட்டுங்கிற அக்கௌண்ட்டு ஏற்கனவே இல்லை, லெட்ஜர் இல்லை. அப்போ Alt கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு C ப்ரெஸ் பண்ணுறேன், ரெண்ட் அக்கௌண்ட்.
அப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் அதுவும். அப்போ எவ்வளவு 5000 ரூபா பே பண்ணியிருக்கேன். ரெண்ட் பெய்டு டு ஆஃபீஸ். அப்போ கண்ட்ரோல் ஏ பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்தது என்ன வேணும்? டீ எக்ஸ்பென்ஸு 125 ரூபா பே பண்ணியிருக்கேன். அப்போ டீ எக்ஸ்பென்ஸ், அப்போ கேஷ் பே பண்ணியிருக்கோம். டீ எக்ஸ்பென்ஸ்னு ஏற்கனவே இல்லை, டீ எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன், 150 ரூபா பே பண்ணிடுறேன். காஃபி, சேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெட்ரோல் அலவன்ஸு 500 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அப்போ கேஷாக பெட்ரோலுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணோம், ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணுறேன். பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான், கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 500 ருபீஸ் கொடுக்குறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது நான் நரேஷன் கொடுக்காம விட்டேன் ப்ரீவியஸ் இதுக்கு. அப்போனால என்ன பண்ணுறேன், பேஜை படிக்கிறேன். பேஜ் அப்போ அடிச்சுட்டு இப்போ நரேஷனில் வந்து ராமசாமி வெஹிக்கிள். ஓகே, சரி, அடுத்தது இது போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்காக மணி என்டர்பிரைசஸுக்கு 15000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். எப்படி? செக்காக கொடுத்துருக்கேன். அப்போ இது எப்படி வந்து என்ட்ரி போட போகிறோம்? அப்போது பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி பே பண்ணியிருக்கோம்? எஸ்பிஐலேருந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். யாருக்கு? மணி என்டர்பிரைசஸ். மணி என்டர்பிரைசஸ் இல்லை, அப்போது மணி என்டர்பிரைசஸ். அப்போது இவருக்கு எதுக்காக பே பண்ணியிருக்கோன்னா, அவர்கிட்ட நம்ம வந்து வாங்க போகிறோம். அப்போ இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சன்ட்ரி கிரெடிட்டார்னு சொல்லுவாங்க. யாருக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்கள வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சன்ட்ரி கிரெடிட்டாரில் நான் இவரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம்? 15000 ரூபா பே பண்ணியிருக்கோம். அப்போது 15,000. இப்போ இது அட்வான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பே பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில் இங்கே வந்து வாங்கிக்கிறோம். இப்போது என்ன செக் நம்பர் கொடுத்தோம், எந்த செக்கு கொடுக்குறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் 1 2 3 4 5, என்ன டேட்டு, 2ஆம் தேதி போட்டு நான் கொடுத்துருக்கேன். அப்படியே என்ட்ரி கொடுக்குறோம். எஸ், இது போட்டாச்சு. அடுத்தது குமார் என்டர்பிரைசஸ்க்கு 12500 ரூபா ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிறதுக்காக நம்ம பே பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்னிச்சர் தான் என்னுடைய மெயின் எக்ஸ்பெண்டிச்சர். பேமெண்ட் எதுக்காக பே பண்ணுறேன்? ஃபர்னிச்சருக்காக பே பண்ணியிருக்கேன். அதுவும் எஸ்பிஐ வழியாக பே பண்ணியிருக்கேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சன்ட்ரி கிரெடிட்டார், ஏன்னா இவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ்பென்சஸ் அசட், மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் அசட்டில் கொண்டு வரேன். ஏன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் என்ன, நான் செலவு, பட் அது என்கிட்ட அசட்டாக இருக்க போகுது. அதனால் மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்ஸு அசட்னு கொடுத்துருக்கேன். சரி, எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 12500 ரூபா கொடுத்துருக்கேன். அப்போ 12500 ரூபா பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன செக்காக கொடுத்துருக்கோம்? என்ன 1 2 3 4 5க்கு பதிலாக 6, அதே தேதி. ஸோ இது யாருக்கு கொடுத்துருக்கோம்? குமார் என்டர்பிரைசஸ்க்கு கொடுத்துருக்கேன். அதை இங்கே நோட் பண்ணிக்கிறேன் நரேஷனில், குமார் என்டர்பிரைசஸ். அவ்வளோதானே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஜை படிக்கிறேன், பேஜ் டவுன் அடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன வவுச்சர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் கியூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வவுச்சர் நம்ம வந்து சரியான வவுச்சரை, எது பேமெண்ட்டா இல்லை ரிசீப்டா இல்லை கான்ட்ராவா, இதை முதல்ல நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரியை ஃபீட் பண்ணலாம். நீங்கள் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னாவே தப்பே வராத மாதிரி தான் என்ட்ரி வரும்.
கான்ட்ராவில் மட்டும் மேலே செலக்ட் பண்ணுறது முதல்ல என்ன பண்ணோம், டெஸ்டினேஷன் அக்கௌண்ட் எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி செக் இஷ்யூ பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடிஷ்னல் டீட்டெயில் செக் நம்பர் என்ன தேதி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அடிஷ்னலாக கேட்பாங்க. அந்த இன்புட்டை நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டோம்னா நம்ம சேவ் பண்ணிடலாம். அப்போது இந்த டிரான்சாக்ஷன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி என்ட்ரி போட்டனோ அதே மாதிரி நீங்கள் டேலியில் என்ட்ரி போட்டுட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் எப்படி இதை ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.